வணக்கம் நண்பர்களே. கொஞ்சம் டைம் கேப் அப்புறம் சார் திரும்பவும் சில முக்கியமான வீடியோஸ் என்சிஆர்டி பேஸில் அப்லோட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பர்டிகுலர் கொஸ்டின் ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா? இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் புக்ஸ் நீங்கள் சிபிஎஸ்சி படிக்கிறவங்க ஒரு ஆல் இன் ஒன்னோ எம்டிஜியோ அதிலெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது. அப்போ இந்த பர்டிகுலர் கொஸ்டின்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்சிஆர்டியினுடைய அஃபீஷியல் புக்ஸ் ஒன்று இருக்குது, எக்ஸாம்பிளர்னு சொல்லுவாங்க. அதில் கொஞ்சம் ஹையர் ஆர்டர் கொஸ்டின்ஸ் வந்து அதில் அவங்க வந்து சாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒன் ஆஃப் த கொஸ்டின்ஸ் தான் இது. ஸோ அட் லாஸ்ட்டில் நான் வந்து இந்த கொஸ்டின் எப்படி நமக்கு என்ட்ரன்ஸில் கேட்குறாங்கன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ இதை நான் நடத்துறதுக்கான நோக்கம், இது ஒருவேளை நம்முடைய சிபிஎஸ்சி போர்டுக்கு வந்தால் ஒரு 5 மார்க்காக வருதுன்னு வைங்களேன், இதை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்காக இதை சால்வ் பண்ணி நடத்துகிறேன். ஃபைன். ஸோ ஆஸ் பர் த கொஸ்டின், ஸோ இப்போ நம்ம கொஸ்டினை முதல்ல டயக்ராமாக மாற்றுவோம். இது வந்து ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஆரிஜின். இதில் 2 சார்ஜஸ் மைனஸ் கேபிட்டல் Q, ஒன்று பாசிட்டிவ் ஒயில் ஏ டிஸ்டன்ஸில், இன்னொன்று நெகட்டிவ் ஒயில் ஏ டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் இன்னொரு ஸ்மால் சார்ஜ் Q, ஸ்மால் Q, இது வந்து எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்தவரையில் எக்ஸ் டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ கொஸ்டின் என்னென்னா, இந்த சார்ஜை நீங்கள் ஆசிலேட் பண்ணிங்கன்னா, அதாவது மெதுவாக நீங்கள் அப்படி ஒரு லைட்டாக தட்டி விட்டிங்கன்னா போதும், டிஸ்டர்ப் பண்ணால் இது ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுக்கு போகும். அதனுடைய டைம் பீரியட் என்ன நீங்கள் கண்டுபிடிக்கணும். ரைட். இப்போ இதில் என்ன ஆகும், இந்த 2 சார்ஜுக்கு இடையில் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். சிமிலர்லி இந்த 2 இடையிலையும் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். அப்போ இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை நம்ம ரிசால்வ் பண்ணோன்னா, சின்ஸ் இட் மேக்ஸ் ஆங்கிள் தீட்டா வித் எக்ஸ் ஆக்சிஸ், இது எஃப்னுடைய காஸ் டேம், இந்த எஃப்னுடைய காஸ் டேமும் இதில் வரும். 2 எஃப்னுடைய சைன் டேர்ம்ஸும் அதனுடைய வெர்டிக்கல் டேர்ம்ஸ் கேன்சல் ஆயிடும். அப்போ இப்போ இதில் இந்த ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ், இந்த சார்ஜை மீட்டு கொண்டு வர்ற ஃபோர்ஸ், சிம்பிள் ஹார்மோனிக் மோட், அது இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸினுடைய காஸ் டேமாக இருக்கும். ரெண்டு டேம் இருக்கிறதுனால 2, நெகட்டிவ் எக்ஸில் இருக்கிறதுனால மைனஸ். ரைட். இப்போ அப்படியே இந்த எஃப்க்குரிய ஃபார்முலாவை அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1/4πε0. 2 சார்ஜ் என்னெல்லாம், ஒன்று கேபிட்டல் Q, இன்னொன்று ஸ்மால் Q. இந்த டிஸ்டன்ஸை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், இது எக்ஸு. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னு வந்துடும். சிமிலர்லி இதில் காஸ் தீட்டா போடுங்க. காஸ் தீட்டானா அட்ஜசன், தட் இஸ் எக்ஸ் பை இந்த தூரம் வரும், அது என்ன, அதே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே வரும். ஸோ 1/2. ஃபைன். அப்போ இப்போ இதை இன்னொரு தடவை அரேஞ்ச் பண்ணி எழுதிடுவோம். மைனஸ் கடைசியில் எக்ஸை வச்சுக்கலாம். இப்போ மீதி இருக்கிறதெல்லாம் என்ன, 2 கேபிட்டல் Q ஸ்மால் Q பை 4πε0. இதை ஒரே டைமாக எழுதிடலாம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் டு த பவர் ஆஃப் 3/2. இப்போ இதிலேருந்து ஆக்ஸலரேஷன் வேணும்னா தட் இஸ் ஃபோர்ஸ் பை மாஸ். அப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம வந்து ஒரு எம்மை மட்டும் டினாமினேட்டரில் சேர்த்தோன்னு வைங்களேன், நமக்கான ஆக்ஸலரேஷன் ரெடி. m இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் டு த பவர் ஆஃப் 3/2. இதுதான் ஆக்ஸலரேஷன் ஈக்குவேஷன். ரைட். இப்போ இதை சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுக்கான அந்த ஆக்ஸலரேஷனோட கம்பேர் பண்ணோன்னா, இந்த மைனஸ் எக்ஸும் கேன்சல் ஆயிரும். இதிலேருந்து ஒமேகாக்கான ஃபார்மெட் எப்படி வந்துடும், ஒமேகா ஸ்கொயர் கிடைக்கும். நான் ஒமேகான்னு எழுதுறதுனால எல்லா டேமையும் இதில் ரூட்டில் எழுதுகிறேன். 2 இன்ட்டு கேபிட்டல் Q ஸ்மால் Q டிவைடட் பை 4πε0 ஸ்மால் m எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் டு த பவர் ஆஃப் 3/2. இதுதான் ஒமேகா. இப்போ இதில் கூட அவங்க ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த எக்ஸை ஏயோட கம்பேர் பண்ணோம்னா, கொஸ்டினில் நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த எக்ஸ் வந்து ஏயை விட ஸ்மாலர் டேம். ஸோ எக்ஸை நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிடலாம். அப்போது இந்த ஒமேகாக்கான ஃபார்மெட் 2 இன்ட்டு ஸ்மால் Q கேபிட்டல் Q டிவைடட் பை 4πε0 m இன்ட்டு எக்ஸை விட்டுடுறேன், AQ. ஓகே தானே? இதுதான் இங்கே ஒமேகா. இப்போ ஒமேகா தெரிஞ்சிடுச்சுன்னா ஈஸியாக டைம் பீரியட் போட்டுடலாம். ஃபார்முலா என்ன, 2π/ω. இதான ஃபார்முலா. அப்போ 2π√4πε0 a cube m டிவைடட் பை 2 இன்ட்டு கேபிட்டல் Q ஸ்மால் Q. அவங்க கேட்ட டெரிவேஷன் கொண்டு வந்துட்டோம். ரைட் தானே? இது வரைக்கும் நீங்கள் எழுதணும். சப்போஸ் இந்த கொஸ்டின் உங்களுக்கு ஒரு வேளை போர்டில் எப்படி வருது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் உங்களுடைய அந்த எக்ஸாம்பிளர் புக்கையும் காட்டுறேன். இதுதான் அந்த அஃபிஷியல் என்சிஆர்டி எக்ஸாம்பிளர் புக். இதில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நீங்கள் இதில் பார்க்கலாம். இதில் நம்ம கேபிட்டல் Qன்னு எடுத்ததை ஸ்மால் Qன்னு எடுத்திருக்காங்க, நாம் ஏன்னு எடுத்த டிஸ்டன்ஸை Dன்னு எடுத்திருக்காங்க. ஃபைனல் ஆன்சர் இப்படி கொண்டு வரணும்.
ப்ரூவ் பண்ணுங்கன்னு தான் கேட்குறாங்க. அப்போ இந்த கொஸ்டின்ஸை நமக்கு கொண்டு வந்திருக்க ஆன்சரை இதை மாதிரி மாற்றணுன்னா என்னெல்லாம் பண்ணலாம்? அப்போ இங்கே பாருங்கள், என்ன பண்ணணும், இந்த 2π முதல்ல ரூட்டுக்குள்ளே கொண்டு போகணும். அப்போ அது எப்படி போகும், இந்த 2 உள்ளே போகும்போது 4ன்னு போயிடும். அப்போ அது 16 ஆயிரும். இந்த பை ஸ்கொயர்னு போகும், ஆல்ரெடி ஒரு பை இருக்குது. ஸோ பை க்யூப்னு ஆயிரும். a cube m டிவைடட் பை 2 இன்ட்டு q. இதை வச்சு இப்போ கேன்சல் பண்ணிட்டோம்னா வந்துடும். இப்போ அவங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த கேபிட்டல் க்யூவையும் ஸ்மால் க்யூன்னு எடுத்திருந்தாங்க. அப்போது ரூட் ஆஃப் 8, அவங்க சொன்ன ஆன்சரே வரும் பாருங்கள், 8 பை க்யூப், ஏயை டின்னு எடுத்திருந்தாங்க, d க்யூப் m பை இதுவும் க்யூனா q ஸ்கொயர்னு வந்துடும். சரியாச்சா? இப்போ இந்த ஆன்சர் தான் இவங்க கொடுத்துருக்காங்களான்னு நீங்கள் இதில் செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். சீங்க 8 பை க்யூப் எப்சிலான் நாட் md க்யூப் பை q ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே வருது. சிமிலர் திங் நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ இவ்வளோ தான். சின்னதாக ஏதாவது அந்த ஏயை டி ஆக்கி அந்த க்யூவை கேபிட்டல் க்யூவை ஸ்மால் க்யூன்னு ஆக்கி இப்படி சின்ன சின்ன சேஞ்சஸ் கொடுப்பாங்க. பட் ஆன்சர் இது தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். see you on my next video.